ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பி லிம்ஃபோசைட்ஸ். ஸோ பி லிம்ஃபோசைட்ஸ், பி செல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சிம்லராக தான் இருக்கும் நமக்கு. இப்போ பி லிம்ஃபோசைட்ஸ் அப்படிங்கிறது WBC மெச்சூரான ஒரு செல், ஓகேங்களா. இது நம்ம போன் மேரோவில் இருக்கும். இது மோனோநியூக்ளியேட் அண்ட் நான் கிரானுலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது WBCயை ரெண்டாக படிப்பாங்க, கிரானுலோசைட்ஸ் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி. கிரானுல்ஸ் இருக்குது அப்படின்னா அது கிரானுலோசைட்ஸ், கிரானுல்ஸ் இல்லை அப்படின்னா அது ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கிட்ட வந்து கிரானுல்ஸ் இல்லை. லிம்ஃபோசைட்ஸ்னாலே பிஆர் இருக்கும், டிஆர் இருக்கும், ரெண்டுமே வந்து நான் கிரானுலர் தான், ஓகேங்களா. ரெண்டுக்கிட்டேயும் வந்து கிரானுல்ஸ் இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு இது எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம பிளட்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கோம் அண்ட் லிம்ஃப்லேயும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பிசிஆர் அப்படிங்கிற ரிசப்டர், அதாவது பி செல் ரிசப்டர் கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹியூமோரல் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ். இப்போ பி செல்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா செல்ஸு, மெமரி செல்ஸ். பிளாஸ்மா செல்ஸ் தான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். மெமரி செல் வந்திருக்கியா நீனா அடுத்த வாட்டி வந்த அப்படின்னா உன்னை காலி பண்ணுறதுக்கான ஒரு மெமரி, வந்தால் எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெமரி வச்சுருக்கக்கூடியது மெமரி செல்ஸ். B1 செல்ஸ், B2 செல்ஸ், மார்ஜினல் ஜோன் பி செல்ஸ், ஃபாலிகுலர் பி செல்ஸ், இது மாதிரி பி லிம்ஃபோசைட்ஸில் நிறைய விதமான இதுக்கள் வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டி லிம்ஃபோசைட்ஸ். டி லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னா அதுக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா டிசிஆர், அதாவது டி செல் ரிசப்டார் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து தைமஸ்ட்டை தான் மெச்சூர் ஆகும் அண்ட் இது வந்து செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அதில் படித்த மாதிரி இதுவும் வந்து நான் கிரானுலார் அண்ட் மோனோ நியூக்ளியோடைட். இப்போ இதோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா டி ஹெல்பர் செல், டி சைட்டோடாக்சின் செல், இல்லைன்னா டி கில்லர் செல்லுன்னு சொல்லுவாங்க, டி சப்ரஸார் இல்லைன்னா ரெகுலேட்டரி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டி டிலைடு செல்ஸ், ஆல்ஃபா டி செல்ஸ், காமா, டெல்டா டி செல்ஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அண்ட் மெமரி செல்ஸ். இதெல்லாம் வந்து இந்த டி லிம்ஃபோசைட்ஸ்குள்ளே வச்சுருக்கோம், ஓகேங்களா. இவ்வளோ தான் டி அண்ட் பி லிம்ஃபோசைட்ஸ் பொறுத்தவரையும். தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டி ஹெல்பர் செல்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டி ஹெல்பர் செல்லை ரெகுலேட்டர் செல் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து கிளைகோப்ரோட்டீன் வச்சுருக்கக்கூடிய, இதுக்கிட்ட வந்து டி ஹெல்பர் செல் கிட்ட நிறைய விதமான கிளைகோப்ரோட்டீன்ஸ் வந்து வச்சுருக்கும். இது CD4+, ஓகேங்களா. அப்புறம் இது வந்து ஒரு சர்ஃபேஸ் மார்க்கராக ஆக்ட் பண்ணுது. இப்போ ஒரு ஆன்டிஜன் வெளிலேருந்து ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டி ஹெல்பர் செல் முதல்ல போய் யாரை போய் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா பி செல்லுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதோடைய ஒரு முக்கியமான வேலையை வச்சுருக்கு. CD4+ன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அது MHC2ஆக தான் இருக்கும். இதுவே வந்து CD8+ஆக இருந்துச்சு அப்படின்னா அது MHC1. இது ஒரு ஹிண்ட், இது வச்சுக்கோங்க. இப்போ ஹெச்ஐவி அப்படிங்கிறது வந்து முதல்ல போய் எதை போய் இன்ஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய நம்ம பாடியில் நிறைய விதமான இம்யூன் செல்ஸஸ் இருக்குது. ஆனால் ஹெச்ஐவி அப்படிங்கிறது முதல்ல டிஹெச் செல்லை மட்டும்தான் இன்ஃபெக்ட் பண்ணோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் டி கில்லர் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டி சைட்டோடாக்சின் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஹெல்பர் செல் எப்படி பி செல்லோட பெட்டோ அந்த மாதிரி டி சைட்டோடாக்சின் இல்லை கில்லர் செல் வந்துட்டு டி செல்லோடைய பெட்டு, ஓகேங்களா. இதை வந்து TD8+, MHC1 வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இது கேன்சர் இல்லை ஃபாரின் கிராஃப்ட் எதனா வந்துச்சு, வேறு ஒரு வந்து இன்னொருத்தவங்க உடம்புக்கு நம்ம கிராஃப்டிங் பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா முதல்ல போய் ஆக்டிவேட் ஆகுறது நம்ம சைட்டோடாக்சின் செல்ஸ் தான். இதுக்கிட்ட வந்து டைரெக்டான அட்டாக் இருக்கும். இப்போ பி செல் மாதிரி வந்து இப்போ டி ஹெல்பர் செல் என்ன தெரியுமா பண்ணும், பி செல் ஆக்டிவேட் பண்ணி பி செல் பிளாஸ்மா செல்லேருந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அது மெமரி ரிக்ரூட் பண்ணும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஆனால் சைட்டோடாக்சின் செல் அந்த மாதிரி கிடையாது. டைரெக்டாக வந்தியா உனக்கு நிறைய என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேங்களா. லைசோசோம், பெரிஃபெரான், அந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரேடியாக அட்டாக் பண்ணுறோம், ஓகேங்களா. டேரெக்டாக அட்டாக் பண்ணுறோம். இதுதான் வந்து டி சைட்டோடாக்சின் செல்லோடது. இதுக்கிட்ட நிறைய விதமான லைசோசோமல் என்சைம் இருக்குது. லைசோசோமல்னாலே ஒரு செல்லை வந்து பிளாஸ்ட் பண்ணி கில் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அதனால் இதுக்கிட்ட நிறைய விதமான லைசோசோமல் என்சைம்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு டி ரெகுலேட்டர் செல். இது வந்து எஃபெக்டர் செல்லுன்னு சொல்லுவாங்க. ரெகுலேட்டரி செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதத்தில் ஆக்டிவேட் ஆகும். இப்போ சப்ரஸர் செல் அப்படின்னும் வந்து இதை சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாக வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு வந்து இது அதிகமாக வந்து யூஸ் ஆகும். இது வந்து CD4+ தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தோடைய வெளியிலையும் இருக்கும்.
இப்போ அதாவது ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கான காரணம் என்னென்னா, தன்னுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளிக் அசிட்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுல அது ஒரு ஆன்டிஜனாக கன்சிடர் பண்ணி அட்டாக் பண்ண வருது நம்ம இம்யூன் சிஸ்டம். ஸோ இந்த ரெப்ரெசர் செல்லும் சப்ரெசர் செல்லும் ரெகுலேட்டரி செல்லும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனுக்குள்ளேயும் இப்போ ஒரு மியூக்கஸ் மெம்பரேன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வெளில வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு வெளியும் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்து நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸ்லேருந்து நம்மளை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு கருவியை யூஸ் பண்ணுறதா டி ரெகுலேட்டர்ஸ். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கி வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா இதோட டி செல்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. இருக்கிறதுல இதான் ரொம்ப ஈஸியான டிஃபைனே. இப்போ இதில் வந்து டிசிஆர் அதாவது டி செல் ரிசப்டார் போய் ஆல்ஃபா செயின்லேயோ பீட்டா செயினில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ டிசிஆர்னால் அந்த ரிசப்டாரில் ஆல்ஃபாவும் பீட்டா செயினும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்ஃபா பீட்டா டி செல்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இதுவே அந்த டிசிஆரில் காமா இல்லை டெல்டா டி செல்ஸ் இருந்துச்சு அப்படி செயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காமா டெல்டா டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன எல்லாத்துக்குமே வந்து CD4+8+ ஏதாவது ஒன்றாவது இருக்கும். ஆனால் இந்த காமா டெல்டா டி செல்ஸ்க்கு மட்டும் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? CD4ம் இருக்காது, CD8ம் இருக்காது. நெக்ஸ்ட்டு டிலைடு டி செல்ஸ் அப்படின்னா, டிலைடு டி செல்ஸுன்றது அதிகமாக ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி 4ல் வந்து அதிகமாக ரியாக்ட் ஆகும். அதாவது ப்ரைமரியாக ஒரு மேக்ரோஃபேஜை தான் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா அனுப்பி அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனுக்கு இப்போ ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான். இப்போ நமக்குலாம் வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 1 ஹாரில் தெரியும். ஒரு சில பேருக்கு டக்குன்னு ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு 2 டேஸ் கூட பார்ப்பாங்க. ஆனால் 7 to 9 டேஸ் வரையும் உங்களுக்கு ரியாக்ஷனே தெரியாது. அதுக்கப்புறமே தெரியும். ஸோ இதுதான் வந்து டிலைடு டி செல்ஸ். அப்புறமா தான் அது வந்து என்ன ஆக்டிவேட்டே ஆகும். இது ஒரு டைப் ஆஃப் டி ஹெல்பர் செல் தான். ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா மேக்ரோஃபேஜ் ப்ரைமரி மேக்ரோஃபேஜை செக்ரிகேட் பண்ணி அது மூலியமாக என்ன பண்ணும் அப்படின்னா ஹீமோடாக்சின்ஸை அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நல் செல்ஸ் அப்படின்னா அதில் எய்தர் வந்து NK செல்ஸ் இல்லைனா கில்லர் செல்ஸ் இருக்கும். NK அப்படின்னா நேச்சுரல் கில்லர் செல், நார்மலாக கில்லர் செல். நேச்சுரல் கில்லர் செல் பார்த்திங்க அப்படின்னா அதுவாகவே வந்து ஒரு ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்சஸ் அதுவாகவே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கும். யாரும் வந்து அதுக்கு தனியாக இவங்கள போய் ஆக்டிவேட் பண்ணி அப்படிலாம் கிடையாது. இதுவாகவே டயக்னோஸும் பண்ணிவிடும், இதுவாகவே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துரும். அந்த மாதிரியான ஒரு செல். ஓகேங்களா? இப்போ கே செல் பார்த்திங்க கில்லர் செல் அப்படின்னா அது வந்து டி செல் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு சைட்டோடாக்சினை ரிலீஸ் பண்ணி அது மூலிமா வந்து கொன்னுடும். ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ. ஹாய், இன்றைக்கி வந்து டென்ட்ரிக் செல்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், பேஸ்னோஃபில்ஸ் அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் இதுவும் ஒரு வகையான இம்யூன் செல்ஸஸ் தான். இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டென்ட்ரிக் செல் அப்படின்னா அது டென்ட்ரான் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். ஓகேங்களா? டென்ட்ரான் எப்படின்னா இப்போ நம்ம நர்வஸ் சிஸ்டம்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு மாதிரி செடியிலேருந்து ஒரு கிளைய பிடிச்சா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரோடு தான் இது இருக்கும். இது வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டென்ட்ரிக் செல்லுன்றது. இப்போ தோலில் இருக்கும், இல்லைனா மியூக்கஸ் மெம்பரேனில் இருக்கும், வெளியிலே இருக்கும், ஒரு பாடி கார்டு மாதிரி. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே ஃபைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வெளில பாடி கார்டு மாதிரி நின்று வெளில ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸு, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி நம்ம ஆள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து வெளியே நிற்பார். ஓகேங்களா? ஸ்கின்னில் இருப்பாங்க, இல்லைனா மியூக்கஸ் மெம்பரேனில் இருப்பாங்க. ஸோ பிளட்டில் பார்த்திங்க அப்படின்னா இம்மெச்சூராக தான் இருக்கும். அது ஃபைட் ஆன பிறகு தான், அது வந்து பேத்தோஜன்ஸை ஃபைட் ஆன பிறகு தான் ஃபைட் பண்ணி அது வெளில வரும்போது தான் வந்து அது வந்து ஒரு மெச்சூரிட்டியே அடையுது. ஸோ பிளட்டில் எப்பவுமே இம்மெச்சூராக தான் சுற்றிட்டுருப்பாங்க. ஈஸ்னோஃபில் அப்படின்னா இது வந்து யூசன் டை அப்படின்ற ஒரு டை வச்சுருக்கோம். பேசோஃபிலும் சரி ஈஸ்னோஃபிலும் சரி ரெண்டுமே டை மூலியமாக தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஈஸ்னோன் டை இருக்கும், இது பேசிக் டை இருக்கும். இதில் வந்து பைலோப்டு, இதுவும் வந்து பைலோப்டு தான். ஸோ 2 to 5% இருக்கும் நம்மளோட பிளட்டில். இது 0.4% இருக்கும். ஈஸ்னோஃபில் எதுக்கெலாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா அதிகமாக வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும்போது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்னோஃபில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், அதாவது இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா மாஸ்ட் செல் மூலயமா ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு என்சைமை ரிலீஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு
இன்ஃப்ளமேஷன் வந்து கொடுக்குது. ஸோ அந்த வேலையை பார்க்கறது நம்ம பேசோஃபில்ஸ் தான். நியூட்ரோஃபில் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான அளவில் நம்ம உடம்புல அதிகமான இருக்கிற WBC நம்ம நியூட்ரோஃபில் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸும் கூட, செல்லும் கூட. இது வந்து மல்டி லோபில் இருக்கும். இதுக்கு பர்டிகுலராக எந்த ஒரு ஸ்ட்ரிங்ஸுமே கிடையாது. 40 to 75% வரையும் இது இருக்கும். இன்றைக்கி வந்து ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் அண்ட் மாஸ்ட் செல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் தான். அதாவது மேக்ரோஃபேஜ், டென்ட்ரிக் செல்ஸ், பி செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு குரூப்பாக தான் வந்து நம்ம ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல்ஸ்னு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஆன்டிஜன் மேலே போய் ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இது மேலே போய் ஃபஸ்ட்டு இது போய் கம் மாதிரி அட்டாச் ஆகிக்கும். அப்படி அட்டாச் ஆகிட்டு வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ரோஃபேஜ், டென்ட்ரிக் செல், பி செல், அவங்க ஆளுங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபைட் மாதிரி பண்ணோம். ஓகேங்களா? ஸோ தான் ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. பி செல் அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் மாஸ்ட் செல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் டிஷ்யூ. ஓகேங்களா? நம்ம உடம்பு த்ரோட் த பாடி ஃபுல்லாக மாஸ்ட் செல்லுன்றது இருக்குது. இது வந்து சைட்டோபிளாசமில் இருக்கும். இதால் வந்து ஒரு இடத்துலேருந்து இப்போ நியூட்ரோஃபில் அதெல்லாம் மூவ் ஆகுற மாதிரி, ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் இதெல்லாம் மூவ் ஆகுற மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதெல்லாம் மூவ் பண்ண முடியாது. ஆனால் எல்லா உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். பெரிய டிஷ்யூ இது. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கையில் எப்பவுமே ஒரு ஆயுதம் வச்சுருக்கோம். என்ன ஆயுதம் அப்படின்னா IgE ஆன்டிபாடி. அதோட ரிசப்டரை எப்பவுமே வச்சுட்ருக்கோம். யாருன்னா வந்திங்கன்னா டபக்குன்னு ஷூட் பண்ணுறோன்ற மாதிரி எதுனா ஒரு ஆன்டிஜன் எதனா வந்துச்சு அப்படின்னா பட்டுன்னு என்ன பண்ணும், அந்த IgE ஆன்டிபாடி ரிசப்டாரில் கனெக்ட் பண்ணுறோம். ரிசப்டாரில் கனெக்ட் பண்ணால் ஆன்டிபாடி போய் அந்த ஆன்டிஜனை கில் பண்ணுறோம். ஓகேங்களா? 2 டைப்ஸ் இருக்குது மாஸ்ட் செல்லில், மியூக்கஸ் செல் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ். மியூக்கஸ் செல்லாம் மியூக்கஸ் லேயர் என்னென்னலாம் இடத்துல இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கும். அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ், போன்ஸ், ஜாயின்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த மாஸ்ட் செல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.